ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா அவர்களின் உரை இங்கே அரங்கை நிறைக்க காத்திருக்கிறது. வேர்களை தேடி என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் உரையாற்ற காத்திருக்கிறார். அதற்கு முன்பாக ஐயா அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. நம்ம இதுல சொல்லணும்னா சூரியனுக்கு நம்ம என்ன அறிமுகம் சொல்வது என்று சொல்வதை போல அப்படிலாம் நாங்க விட்டுற மாட்டோம், நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் மதுக்கூர் அருகில் இருக்கக்கூடிய விக்ரமம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய தாயாரும் மூத்த அண்ணனும் நிறைய வாசிக்கும் பழக்கம் கொண்டவர்கள் என்பதாலேயே ஐயா அவர்களுக்கும் வாசிப்பு என்பது சிறு வயது முதலே இயல்பாக அமைந்துவிட்டது. எழுத்து பேச்சு மட்டுமல்லாமல் பாடுவதிலும் ஆர்வமிக்கவர். இது தெரியாம போச்சு எனக்கு, அண்ணனை பாட சொல்லணுமே அப்படின்னு நினைச்சேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இறந்த போது நடைபெற்ற இரங்கற்ப அரங்கத்தில் இவரது முதல் கவிதையை அரங்கேற்றி இருக்கிறார். 1983 இளங்கலை படிக்கும் பொழுது புள்ளியில்லா கோலங்கள் என்ற இவருடைய கவிதை தொகுப்பு நூல். அடுத்ததாக 1985 முதுகலை இறுதியாண்டு படிக்கும் வேளையில் அங்கே காய்க்க தெரியாத காகித பூக்கள், தலைப்பே அருமையா இருக்கேன், என்ற கவிதை தொகுப்பினை வெளியிட்டிருக்கிறார். இதுல முக்கியமான தகவல் என்னன்னா, அந்த கல்லூரி நிர்வாகமே பொறுப்பெடுத்து இவருக்கு இந்த நூல்களை வெளியிட உதவி புரிந்திருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலை பயணம் என்ற நாடக செயல்பாட்டினை பிரளயன் என்பவர்கள் துவக்கி வைத்தது. அதில் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதிலும் பல பயணங்களை மேற்கொண்டு பல நாடகங்களில் நடித்த பெருமைக்குரியவர். 1000க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி பட்டிமன்றங்களிலும் நேரிலும் நடைபெற்ற பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டவர். இன்று பல பட்டிமன்றங்களுக்கு நடுவராக, பேச்சாளராக இன்று ஐயா அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா உட்பட 15க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு சென்று இலக்கிய நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறார். ஐயா எழுதி வெளிவந்த நூல்கள் புள்ளியில்லா கோலங்கள், காய்க்க தெரியாத காகித பூக்கள், திண்ணை பேச்சு, இடது பக்கம் செல்லவும், விந்தை மனிதர்கள், கையளவு கடல், தமிழகத்தில் சமூக சீர்திருத்த இயக்கம். இவ்வளவு பெருமைக்குரிய ஐயா அவர்கள் நம்மிடையே இப்பொழுது உரையாற்ற வருகிறார். வாங்க, தங்களுடைய உரையை கேட்க அவளோடு இருக்கிறோம். ஐயா, வருக வருக.